ஹாய் தோஸ்தோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழகுக்கு பின்னாடி பெரிய ஆபத்தே இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இவ்வளவு அழகா இருக்கிற வானத்துக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஆபத்தே இருக்கு. என்னன்னா மழை தான். காலையில நல்ல பிள்ளை எழும்பி ஒர்க் அவுட் பண்ணக்கும் வாக்கிங் போக்கும் கிளம்பிட்டேன். அது இந்த மழைக்கு பிடிக்கல. என்னை வச்சு செஞ்சு நடக்கும்போது தான் கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா மழை துளி பெய்யும். சரி ஒதுங்கி இப்ப சொல்லிட்டு ஒதுங்கும் போது மழையா காணாது. இந்த மழை நம்மள இன்னைக்கு ஒர்க் அவுட்டா வாக்கிங் போடான்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரெடியாகி எடிட்டிங் கதம் பண்ணிக்கிட்டு சாப்பாடு என்ன சப்பாத்தியும் காய்கறி கூட்டம் தான். அதையும் முடிச்சுக்கிட்டு நம்ம டெய்லியும் போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பி போயிட்டோம். நேரமா சொன்ன மாதிரி தான் அழகுக்கு பின்னாடி ஆபத்து இருக்குன்னு சொல்லிய மாதிரி காலம் என்ன மழையெல்லாம் கொஞ்சம் தொண்டை கரகரன்னு ஆயிப்போச்சு. மழை வருது போகுது அதை பத்தி அம்மிட்ட பேசிக்கிட்டு கொஞ்ச நாளா இடத்து கண் துடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு துடிச்சதுன்னு அதையும் கேட்டு அண்ணனுக்கு தொண்டை கரகரம் சும்மா இருப்பானா? எப்படி சும்மா இருப்பேன்? தவணை ஒரு 10 ரூபாய் பாட்டில் உண்டுல அதுல ஒண்ணு வாங்கி குடிச்சேன். தோணுச்சு இது குடிச்சாலும் குடிச்சிட்டேன். நாளைக்கு கண்டிப்பா காய்ச்சல் வரதான் தோணுது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது, என்ன இல்லாம வலிக்குது. எங்க வீட்டுல 2 பேர்னா 2 டாக்ஸ். அதுல ஒருத்தனை பேர் சொல்ல முடியாது, ஒருத்தனை பேர் சொன்னா நீங்க எல்லாரும் சண்டைக்கு வரீங்க. அவனுக்கு பேர் டோனி. அவனுக்கு கொஞ்சம் காத்து வாங்க விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒருத்தனுக்கு சரியான வேட்டை. யார்? எனக்கு இல்ல, இந்த இவனுக்கு. மழை நேரம் இல்ல, தலைவன் வயிறு ஃபுல்லா சாப்பிடுவான். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்தை பார்த்து முடிச்சுக்கிட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு இவ்வளவுதான் தோஸ்தோ. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நாளைக்கு வரேன். போய்.